சாமி நீங்களா? நானேதான் பொன்னி. என்ன சந்தன சித்தரோட ருத்ராட்ச மாலையும் பாதரட்சையும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருச்சா? சாமி இது சந்தன சித்தரோட மாலையா? ஹனுமந்த மரத்து மேல இருந்து போட்டா. அவனுக்கு தெரியும் பொன்னி, சமாதியான சந்தன சித்தர் தான் சொத்துன்னு வச்சுக்கிட்டு இருந்ததே இவங்களை தான். இத உங்ககிட்ட சேர்க்க சொல்லிட்டு அவரும் சமாதி ஆயிட்டாரு. சமாதி ஆயிட்டாரா? மனுஷனா பிறந்தவங்களுக்கு ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருந்தே தீரணுமே. மனுஷங்களுக்கு நீங்க சொல்றது சரி சாமி, சித்தர் சாமிகளுக்குமா? யாரா இருந்தாலும் இயற்கையை மாத்த முடியாது. எந்த காலத்திலயும் பெண்ணாலதான் கருத்தரிக்க முடியும், தண்ணியாலதான் தாகத்தை தீர்க்க முடியும், அந்த ஈசனாலதான் நம்மளை காப்பாத்த முடியும். இதெல்லாம் லட்ச வருஷங்களா இருக்க போற விஷயங்கள். அப்ப இந்த காட்டுல 18 சித்தர் சாமிங்க காலத்தை வென்று வாழறதா எங்க தாத்தா சொல்லுவாரே, அது எப்படி சாமி? அவங்க ஸ்தூல உடம்பு சமாதி ஆயிடுச்சு, ஆன்ம சரீரம் தான் இந்த சிவன் மலையை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அப்போ மோட்சத்துக்கு போய் சேர்றதுன்னா என்ன சாமி? சரிதான், இந்த சின்ன வயசுலேயே நீ இன்னொரு ஞான சம்பந்தரானாலும் ஆயிடுவ போல இருக்கு. மோசம் போகாமலும் மோசம் பண்ணாமலும் எங்க இருந்தாலும் அந்த இடமே மோட்சம்தான்.